பேக்கப் எடுக்கிறது, எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது அதெல்லாம் சொல்கிறேன். ஓகேங்களா? ஏஎம்ஐ பேக்கப் எடுக்கிறது, ரீஸ்டோர் பண்ணுறது, வால்யூம்ஸ் எப்படி ஸ்னாப்ஷாட் எடுக்கிறது அதெல்லாம் சொல்கிறோம். ஓகேவா? விண்டோஸ் சர்வருக்கு தான் இப்போ வந்து நீங்கள் புட்டி இன்ஸ்டால் பண்ணி அதுக்கு கீ ஜென்ரேட் பண்ணி அந்த கீ அந்த புட்டி ஜென்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் இருங்க மாடியூல்ல இருந்துச்சு. ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்ஸ் வந்து நீங்கள் லினக்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு விண்டோஸ் மிஷின்லேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு புட்டியை டவுன்லோட் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? புட்டி அப்புறம் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க. புட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட இதில் வந்து புட்டின்னு போட்டோன்னா வச்சுக்கோங்க, 2 வரும். புட்டி ஜென்னு 2 இருக்கும். ஓகேங்களா? நான் புட்டி ஜென்னுக்கு தான் போவேன். புட்டி ஜென் ஓப்பன் பண்ணிட்டு இதில் இந்த கீ இருக்குது பார்த்தீங்களா, அந்த கீயை வந்து நான் லோட் பண்ணணும். ஓகேங்களா? ப்ரைவேட் கீ ஃபைலை வந்து நான் இங்கே லோட் பண்ணணும். இங்கே தான் ஜென்ரேட் பண்ணுவோம் நாங்கள். ஆமாம், இதில் நிறைய மெத்தட் இருக்குது. ஆர்எஸ்சி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து லோடு செலக்ட் பண்ணணும். பிபிகே ஃபைல்னு ஒன்று இருக்குது. அந்த பிபிகே ஃபைலை வந்து இங்கே நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த பிபிகே ஃபைல் எப்படி எடுக்கிறது அப்படின்றது நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை ஜஸ்ட்டு நம்ம அந்த இதில் போயிட்டு நமக்கு இந்த கீ இருக்குது பார்த்தீங்களா, இந்த கீயை வச்சு டீக் பண்ணணும். மிஷின் கிரியேட் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். நான் 2 விஷயம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்னா, விண்டோஸ்லேருந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லி காமிச்சிடுறேன். அப்புறம் வந்து நான் ஒரு ubuntu மிஷின் செலக்ட் பண்ணிக்கிறேன். டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா T2 மைக்ரோ எல்லாமே சேம். டிஸ்க்கு செக்யூரிட்டி குரூப்பு லான்ச் பண்ணும்போது கீபேர் வந்து டெஸ்ட் விஎம் தான். நான் ஆல்ரெடி இந்த கீபேர் நான் வச்சுருக்கேன் என்னோட லோக்கலில். நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த கீபேர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது லோட் ஆகட்டும். கீபேர் வந்து ஒன்னு கிரியேட் பண்ணா போதுமா சார்? எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், நம்ம இப்போ ஆக்சுவலி நான் தான் சொன்னேன்ல கீபேரோட பர்பஸ் என்னன்ட்டு. இப்போ வந்து நான் வந்து ஒரு டீமில் இருக்கேன். எனக்கு ஒரு கீபேர் கொடுத்துருவாங்க. அந்த கீபேர் வச்சு நான் வந்து என்னோட சர்வர்ஸை நான் கிரியேட் பண்ணிக்கலாம். சர்வர்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஆஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு எம்என்சியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டீம் இருக்கும். ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒரே கீபேர் வச்சு எல்லா சர்வரையும் கனெக்ட் பண்ணுறது கஷ்டம். ஓகேங்களா? அது செக்யூரிட்டி ரிஸ்க்கும் கூட. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இல்லை ஒரு டீமுக்கு அந்த மாதிரி வந்து ஒரு கீபேர் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கீபேர் வச்சு அந்த டீம் ஒர்க் பண்ணிக்கலாம். அந்த சர்வர்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி. இதை கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், இது நம்ம ஒரு ஏஎம்ஐ கிரியேட் பண்ணுவோம். இந்த விஎம்லேருந்து ஃபஸ்ட்டு அந்த விஎம்ஐ கனெக்ட் பண்ணுவோம். அதில் ஒரு 10 டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த விஎம்ஐ டெர்மினேட் பண்ணிடுவேன். முன்னாடி வந்து ஏஎம்ஐ பேக்கப் வச்சுட்டு அந்த விஎம்ஐ வந்து டெர்மினேட் பண்ணிடுவேன். டெர்மினேட் பண்ணிட்டு திரும்ப அந்த ஏஎம்ஐலேருந்து ரீஸ்டோர் பண்ணால் அந்த ஃபைல்ஸ்லாம் உள்ளார இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு.
ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வால்யூம் எப்படி ஸ்னாப்ஷாட் எடுக்கிறது. இந்த 3 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. வால்யூம் ஸ்னாப்ஷாட்டு, ஏஎம்ஐ. இபிஎஸ் பத்தி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். எலாஸ்டிக் ஃபைல் சிஸ்டம் வந்து நம்ம S3 பார்க்கும்போது பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நம்ம S3 பார்ப்போம் ஃபுல்லா. S3 பார்த்தீங்கன்னா இதுல தான் வரும். எலாஸ்டிக் ஃபைல் சிஸ்டம்ன்றது ஒரு ஸ்டோரேஜ். அது வந்து S3 தான் வரும். ஓகேவா? நம்ம அது S3 ஓட சேர்த்து பார்க்கலாம். அப்பதான் புரியும். இப்போ என்ன பண்ண போறேன், இதை வந்து நான் புட்டி வழியா கனெக்ட் பண்றேன். ஓகேங்களா? எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து புட்டி ஜென் ஓப்பன் பண்ணணும். வந்து லோட் பண்ணணும். ப்ளீஸ் மாற்றிக்கணும். சக்ஸஸ்ஃபுல்லி லோடிங் வந்துச்சு. இப்போ சேவ் private key. You sure want to save this key with the password to கேட்கும். எஸ் கொடுத்துருவோம். இங்க வந்து நம்ம ஏதாவது ஒரு நேம் கொடுப்போம். அதுக்கு டாக்குமெண்ட் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டேன். இப்போ delete the launch instance test. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், இதான் வந்து அந்த சர்வரோட இது. போய்ட்டு ஆத்தில் இங்கே ப்ரௌஸ் பண்ணுறோம் அந்த கீயை. இதுதான் அந்த கீ. ஓகேவா? ஓப்பன் ஆயிடுச்சா? அக்செப்ட் கொடுக்கும்போது டைரெக்டாகவே வந்து இந்த சர்வர் வந்து உள்ளார கொண்டு போயிட்டோம். இது வந்து ப்ரைவேட் கீ சேவ் பண்ணிடுறோம். இங்கே வந்து ஐபி அட்ரஸ் போடுறோம், பப்ளிக் ஐபி அட்ரஸ் போடுறோம். அது டிஎன்எஸ் போட்டாலும் ஓகே தான். ஸோ ஆத்தில் போய்ட்டு ப்ரௌஸ் பண்ணி அந்த கீயை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு
authenticating using இந்த மாதிரி நமக்கு வரணும், பட் ஆனால் வரல. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கல, டைரெக்டாகவே வந்து என்ன ஆச்சு, லாகின் ஆகிடுச்சு. அதான் வந்து நமக்கு இங்கே கேட்குது. ஸோ வந்து நம்ம திரும்ப ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோம். ஆனால் அது வந்து அந்த சர்டிஃபிகேட் ஃபைலை வச்சு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, நம்ம வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட தேவையில்ல, சர்டிஃபிகேட் ஃபைலை வச்சு யூஸ் ஆகும். இந்த பப்ளிக் ஐபி எடுத்துக்கிறேன். யூசர் நேம் வந்து கஸ்டம் யூசர் நேம் EC2 instance connect SSH client. இதை வச்சு நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம்ல. செஷன் மேனேஜர் வச்சு ஒரு சர்வர் வந்து கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஓகே இது வந்து இத்தனை கனெக்ஷன் ஏன் இருக்கு? லைக் EC2 வச்சு நம்ம எல்லா டைமும் பண்ண முடியாதா? இது வச்சு பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ எல்லா இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இப்போ ஒரு மெத்தட் மட்டுமே அவங்க கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சப்போஸ் இன்னொரு ஒர்க் ஆகலை, ஏதோ ஒரு ப்ராப்ளம், உங்களால் வந்து செஷன் மேனேஜர் வந்து கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னா வந்து நீங்கள் EC2 இன்ஸ்டன்ஸ் கனெக்ட் கொடுத்துக்கலாம். இப்போ சப்போஸ் EC2 இன்ஸ்டன்ஸே கனெக்ட் பண்ண முடியலன்னா சீரியல் கன்சோல் ஓப்பன் ஆகும். சீரியல் கன்சோல் வந்து இதுதான் வந்து பேசிக். இது வந்து எப்படி இருந்தாலும் வந்து உங்களுக்கு சர்வரே இல்லைன்னா கூட இது வந்து ஓப்பன் ஆகும், சீரியல் கன்சோல். ஸோ ஓகே, SSH வந்து நீங்கள் வெளியிலேருந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு, அந்த சர்வரில் இல்லாமல் நீங்கள் வெளியில் புட்டி மாதிரி SSH கிளைண்ட் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இது. ஸோ இதுக்கு தான் ஒன்று இல்லைனாலும் நமக்கு ஒன்று ஒர்க் ஆகும், அதுக்காக தான், இந்த பர்பஸ் தான் மெயினாக. ஓகே, இந்த ஒரு டைம் கீ கிரியேஷனுக்கு தான் இவ்வளோ கரெக்ட்டா சார்? என்ன புரியல? இந்த கீபேரை வந்து கனெக்ட் பண்றது ஒரு டைம்க்கு மட்டுமா? ஆமாம், இது ஒன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். ப்ரௌஸ் பண்ணுறோம், லினக்ஸ் VM கொடுக்குறோம், ஓப்பன் பண்ணுறோம், யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்குது. இந்த மாதிரி ஆக்சுவலி யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கக்கூடாது. இதை வேணாட்டு இருக்குன்னு பார்ப்போம். எக்ஸாம்பிள் SSH. ஓகே, உபுண்டுன்றது யூசர் நேம் போல. நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், வெறும் உபுண்டு மட்டும் போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். யூசர் நேம் கண்டிப்பாக போடணும் போல. ஸோ யூசர் நேம் போட்டுட்டு நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். யூசர் நேம் வந்து உபுண்டு பார்த்தீங்களா, ஆத்தென்டிகேட் வித் பப்ளிக் யூசர் நேம் போடணும். யூசர் நேம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, உபுண்டுன்னு. இந்த யூசர் நேமை வந்து போட்டுட்டு பாஸ்வேர்டு நீங்கள் போட தேவையில்ல. பாஸ்வேர்டு வந்து அந்த கீ இருக்கு பார்த்தீங்களா, அந்த கீயில் வந்து பாஸ்வேர்டு எடுத்துக்கிட்டு லாகின் ஆகிடுச்சு பாருங்க, VM வந்து லாகின் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் அந்த சர்வர். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம அந்த சர்வரில் போயிட்டு என்ன பண்ண போகிறோம், நான் வந்து ஒரு சில ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ வந்து ஃபைல்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட்னு பார்ப்போம். இப்போ நான் வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும் லினக்ஸில். ஓகேவா, நிறைய கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா, ஏகப்பட்ட, அதாவது ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய கமாண்ட்ஸ் இருக்குது. நான் எல்லா கமாண்ட்ஸும் உங்களுக்கு வந்து போட்டு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா, இது வேணாம். ஓகே, இப்படி இருக்கு. டச்னு ஒரு கமாண்டு, இதை யூஸ் பண்ணி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணலாம். கேட்னு ஒரு கமாண்டு, இது யூஸ் பண்ணியும் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இது 2 கமாண்ட் இருக்குது. இன்னும் கூட இருக்குது, நானோன்னு ஒன்று இருக்குது. அதை யூஸ் பண்ணி ஃபைலை கிரியேட் பண்ணி அதை சேவ் பண்ணலாம். நான் அப்போ வந்து இது ரெண்டுமே உங்களுக்கு கிரியேட் பண்ணி காட்டுறேன். டச்சின்னு ஒரு போட்டு நான் ஒரு ஃபைல் test1.txt அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன், LSன்றது லிஸ்ட்டு. ஓகேங்களா, இப்போ லிஸ்ட் பண்ணி பார்க்குறது. லிஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இதில் என்ன ஃபைல் இருக்குது, ஒரு ஃபைல் இருக்கா. இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்,
டச் ஓகே கேட் யூஸ் பண்ணி இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ண போகிறோம். test2.txt கேட் வந்து இல்லை கேட்டுன்ற அதாவது இந்த இது இன்ஸ்டால் ஆகிருக்கணும். கேட்டுன்றதை நம்ம இன்ஸ்டால் பண்ணி அப்புறமா தான் கிரியேட் பண்ண முடியும். எல்லாமே ஒரு ரெப்பாசிட்டரி மாதிரி இப்போ ஒரு EXE ஃபைல் மாதிரி. இப்போ நம்ம விண்டோஸில் வந்து ஒரு ஃபைல் ஒரு நோட் பேட் எப்படி அந்த மாதிரி நோட் பேடு ++ அந்த மாதிரி வந்து இதெல்லாம் ஒரு சில சாஃப்ட்வேர் இது டிஃபால்ட்டாக இருக்குது. இது இல்லை. இது வந்து கேட்டுன்றதை நம்ம இன்ஸ்டால் பண்ணால் தான் வந்து ஒர்க் ஆகும். இப்போ நம்ம இன்ஸ்டால்லாம் பண்ண தேவையில்லை. நம்ம இப்போ டச் யூஸ் பண்ணி பண்ணணும். இப்போ கேட் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஒரு சில சர்வரில் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் 2.txt இதுன்னு கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ வந்துருச்சு. இதில் நான் என்ன பண்ண போகிறோம் ஒரு சில டைப்பிங் பண்ண போகிறோம். என்ன டைப்பிங்னா this is for the testing purpose. இது என்ன பண்ணுறோம் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா சேவும் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் எக்ஸிட்னு இருக்குல்ல கண்ட்ரோல் எக்ஸ் ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே சேவ் மாடிஃபிகேஷன் எஸ்ன்னு கேட்போம். இங்கே எஸ்ன்னு பார்த்தீங்கன்னா x2s ஓகேவா அவ்வளோதான் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து என்ன எஸ்எல்எஸ் போட்டால் இப்போ 2 ஃபைல் இருக்கா. ஒரு ஃபைலில் எந்த டேட்டாவும் இல்லை. இன்னொரு ஃபைலில் டேட்டா இருக்குது. இப்போ இன்னொன்று நானோ test1.txt this is a demo file. இதுவும் எஸ் அது கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தா இது சேவ் இல்லையான்னு கேட்கும். ஸோ எஸ் கொடுத்துட்றோம். ஃபைல் நேம் கேட்குது. ஓகே கொடுத்துட்றோம். இப்போ வந்து எல்எஸ் ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் கேட்ன்றது பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு ஓகேவா. கேட் இருக்குது TEST அப்போ என்ன பண்ண போகிறோம் test1.txt போட்டால் என்ன இருக்கு அந்த ஃபைல்ன்றது வரும். திஸ் இஸ் த டெமோ ஃபைல். இதுதான் நம்ம இதை டைப் பண்ணோம். ஆனா கேட் இல்ல இல்லன்னு சொன்னீங்க. அதான் இது சாரி நான் வந்து என்னன்னா கேட் வந்து ஃபைல் கிரியேட் பண்றது கிடையாது. ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்க ஜஸ்ட் வந்து கண்ட்ரோல் இதுலயே வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க கேட் நான் வந்து கிரியேட் பண்ண நினைச்சிட்டேன். அதனால தான் சொல்லிட்டேன். கேட் ஆக்சுவலி வந்து எனக்கு வந்து பேசிக்கான லினக்ஸ் தான் தெரியும். ஆக்சுவலி நான் விண்டோஸ் அது இருக்கு. எனக்கு பேசிக் லினக்ஸ் தெரியும். ஒரு சில கமாண்ட்ஸ் வந்து அப்படிதான் குழப்பம். பட் நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்லிட்டேன் பாருங்க. இப்போ வந்து என்னன்னா கேட் ஆக்சுவலி இருக்கு. ஆனால் கேட் வந்து ஃபைல் கிரியேட் பண்றது கிடையாது. கேட் வந்து பாத்தீங்கன்னா ஃபைலுக்குள்ளார என்ன கண்டென்ட் இருக்குன்றத படிக்க. ஆமா கேட் test2.txt போட்டோ திஸ் இஸ் ஃபார் த யூசிங். இதுதான் நம்ம text2ல டைப் பண்ணது ஓகேவா. ஸோ 2 ஃபைல்லையும் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் இருக்கு. நம்ம ஒரு சில வேர்ட்ஸ் வந்து டைப் பண்ணி வச்சிருக்கோம் ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ண போறேன் இந்த விஷயம் அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறேன் ஓகேவா. க்ளோஸ் பண்ணிட்டு இந்த கன்சோல் போகிறேன். ஒரு AMI பேக்கப் எடுக்கிறேன். இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்டு ஆக்ஷன்ஸில் இமேஜ் டெம்ப்ளேட் கிரியேட் இமேஜ் ஓகேவா. பாருங்கள் ஏதோ புரியலன்னா சொல்லுங்கள் திரும்ப பண்ணுறேன். திரும்ப வேணால் போகிறோம் பாருங்கள். இன்ஸ்டன்ஸில் போயிட்டு என்ன பண்ணுவோம் இன்ஸ்டன்ஸை செலக்ட் பண்ணுறோம். அப்புறம் ஆக்ஷன்ஸ் போகிறோம். ஆக்ஷன்ஸில் கனெக்டு வியூ டீட்டெயில்ஸு மெஷின் இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்டு மேனேஜ் இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்டு நெட்வொர்க் செட்டிங்ஸு இதெல்லாமே இருக்குது. நமக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்று எதுக்காக இது வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த கனெக்டும் இதுவும் ஒன்று தான். ஸோ இங்கேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம் இங்கேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். வியூ டீட்டெயில்ஸ்னால் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வியூ ஆகும். கிளிக் பண்ணிங்கன்னா அது இந்த டீட்டெயில்ஸ் கீழே இருக்கிறது அப்படியே வந்து உங்களுக்கு காமிக்கும். ஆக்ஷன்ஸ் வேறு வந்து இன்ஸ்டன்ஸோட செட்டிங்ஸ் இதில் இவ்வளோ செட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணலாம். ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பு டெர்மினேஷன் ப்ரொடெக்ஷன் எதுக்குன்னா சர்வர் வந்து டெர்மினேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ யாரோ சப்போஸ் வந்து நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து நான் டெர்மினேஷன் ப்ரொடெக்ஷன் எனபிள் பண்ணுறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எனபிள் பண்ணுறேன். சேவ் கொடுத்துட்டேன் ஓகேவா. இப்போ நான் வந்து இந்த விஷயம் வந்து என்ன பண்ணுறேன் இப்போ டெர்மினேட் பண்ணுறேன் ஓகேவா. இங்கே பாருங்க டெர்மினேட்டே காமிக்கல எனக்கு. என்ன ரீசன்? டெர்மினேஷன் ப்ரொடெக்ஷன் இஸ் enabled for one or more of the selection instance.
டெர்மினேஷன் ப்ரொடெக்ஷன் எனேபிள் பண்ணியிருக்கேன் நான். இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க, இன்ஸ்டன்ஸ் செட்டிங்ஸ்ல சேஞ்ச் டெர்மினேஷன் ப்ரொடெக்ஷன்ல இங்க எனேபிள் கொடுத்துருக்கேன். இந்த எனேபிள்ல எடுத்துறாதான் இப்போ பாருங்க, இப்போ வந்து டெர்மினேட் ஆகும். இப்போ காமிக்குதா டெர்மினேட் இன்ஸ்டன்ஸ் காமிக்குதா? ஓகே ஓகே. ஸோ இங்கே டெர்மினேட் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த சர்வர் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் சர்வர், இது யாருமே டெலீட் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் இங்கே போயிட்டு டெர்மினேஷன் ப்ரொடெக்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த சர்வரை யாருமே ரிமூவ் பண்ண முடியாது. ஓகே ஓகே ஓகேவா? சேஞ்ச் ஸ்டாப் ப்ரொடெக்ஷன், ஸ்டாப் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டாப் இது ஸ்டாப் பண்ணுறது, இங்கே போயிட்டு ஸ்டாப் பண்ணுறாங்கல்ல, இதையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இதையும் வந்து பண்ண முடியாது. ஷட் டவுன் பிஹேவியர் எல்லாமே, ஆட்டோ ரிகவரி பிஹேவியர் எல்லாமே வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு தான் இதெல்லாம். நெட்வொர்க்கிங் பார்த்தீங்கன்னா அந்த அட்டாச் ஏதோ புதுசாக ஒரு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் டிட்டாச் இதெல்லாம் பண்ணிக்கலாம். அதாவது நெட்வொர்க் கார்டு இருக்குல்ல, அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். இதில் செக்யூரிட்டி வந்து செக்யூரிட்டி குரூப், என்னென்ன செக்யூரிட்டி குரூப்பு, விண்டோஸ் IAM இதெல்லாம் நான் வந்து ஃபியூச்சரில் சொல்கிறேன். செக்யூரிட்டி குரூப்னா என்னென்ன. ஸோ இதில் தான் நமக்கு தேவையானது இருக்குது. இமேஜ் க்ரியேட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு AMI அப்படின்னு போட்டு ஒரு AMI இமேஜ், AMI நோ ரீபூட் எனேபிள் கொடுத்தா சர்வர் வந்து ரீபூட் ஆகாமல் இமேஜ் எடுக்கும். சப்போஸ் நீங்கள் எனேபிள் கொடுக்கலன்னா என்ன ஆகும்னா சர்வர் வந்து இந்த இமேஜ் எடுக்கும்போது ஒரு வாட்டி ரீபூட் ஆகும். நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம், நோ ரீபூட்டே நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ தான் வந்து அப்படியே சர்வர் வந்து ஆன்லைன்லேயே இருக்கும், ஆஃப் ஆகாது. நீங்கள் நோ ரீபூட் எனேபிள் கொடுக்கலன்னா, எனேபிள் கொடுக்காம நான் பண்ணும்போது சர்வர் வந்து ரீஸ்டார்ட் ஆகும் இந்த இமேஜ் எடுக்கும்போது இமீடியட்டாக. ஓகே ஓகே ஓகே. ஓகேவா? நான் வந்து நோ ரீபூட் வந்து எனேபிள் கொடுத்துட்டேன். ஓகேவா? இல்லைன்னா உங்களுக்கு கொடுத்து காமிக்கிறேன். நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன், நோ ரீபூட் வந்து எனேபிள் கொடுக்கல, என்ன ஆகுதுன்னு பாருங்கள். கிரியேட் சேஞ்ச் கொடுத்துட்டேன், கிரியேட் வந்து பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் இந்த மிஷின் என்ன ஆகுது. இங்கே AMI வந்து இங்கே கிரியேட் ஆகும். இங்கே பார்ப்போம் நம்ம அதோட ஸ்டேட்டஸை. இங்கே வந்து ஆக்சுவலி வரணும், பெண்டிங் இருக்கு. இதான் AMI. இப்போ வந்து கிரியேட் இமேஜ் கொடுத்தா இங்கே AMI கிரியேட் ஆகிடும். இது வந்து இந்த AMI இமேஜஸ்ல AMIன்னு இருக்கு பார்த்தீங்களா, இங்கே போய் நம்ம பார்க்கணும். இந்த EC2 ஓப்பன் பண்ணிட்டு இமேஜஸ்ல AMIன்னு இருக்கும், இங்கே போய் நம்ம கிளிக் பண்ணால் இந்த AMI வந்து இங்கே ஓப்பன் ஆகும். ஓகே. அதனால எடுத்ததுக்கு அப்புறம் ரீபூட் ஆகும்னு நினைக்கிறேன். பெண்டிங்ல தான் இருக்கு ஸ்டேட்டஸ், வெயிட் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது இந்த இடத்துல புரியலன்னா நீங்க உடனே கேளுங்க. ஓகேவா? நான் கண்டிப்பா சொல்றேன். அப்படியே அது சரி ஓகே நமக்கு புரியுது அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க அப்படியே இல்ல நான் விட்டுறாதீங்க. வந்து ஈவினிங்கும் அகைன் இந்த வீடியோ பார்க்குறேன். ஸோ எனக்கு செகண்ட் டைம் பார்க்கும்போது ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வருது. இப்போதைக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கு, புரியாத மாதிரியும் சம்டைம் கோயிங். பட் நான் ரெண்டாவது தடவை பார்க்கும்போது தான் எனக்கு மோஸ்டா புரியுது, சிலதெல்லாம் புரியாத மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ நான் செகண்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அதனால நீங்க அந்த ப்ராக்டிக்கல் ஓகே, நீங்க வந்து அந்த கான்செப்ட் அப்படி AMIனா என்ன இப்போ நான் சொல்லிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு ஃபியூச்சர்ல AMIனா என்ன டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க கேளுங்க. ஓகேவா? எத்தனை வாட்டி வேணாலும் கேளுங்க. ஸோ அதே மாதிரி ஏதாவது இந்த EC2னா என்ன இந்த மாதிரிலாம், ஏன்னா இதெல்லாம் தான் முக்கியம். இந்த தியரி பார்ட் ரொம்ப முக்கியம். நான் சொல்றது வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலா நீங்க இதை நான் இப்போ செய்யறத பார்த்து நீங்க அப்படியே செஞ்சிருவீங்க. ஓகேங்களா? ஆனா அது என்னன்னு தெரியாமையே செஞ்சா அது மறந்துடும். அதுதான் பிரச்சனை. AMIன்றது ஒன்றும் இல்லை. அதான் இப்போ AMIன்றது என்னன்னா அமேசான் மெஷின் இமேஜ்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க புதுசா ஒரு சர்வர் கிரியேட் பண்றீங்கன்னா அது கூட நீங்க AMIல இருந்து தான் கிரியேட் பண்ணுவீங்க. ஆனா அந்த AMI பாத்தீங்கன்னா அமேசான் அவனோட ஓன் AMI வச்சிருப்பாங்க. எல்லா சர்வரையும் இன்ஸ்டால் பண்ணி அதை AMI எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த AMI நம்ம கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணி நம்ம இந்த சிஸ்டம் கிரியேட் பண்றோம். நம்ம இப்ப என்ன பண்றோம், பேக்கப்னு சொன்னீங்கல்ல நீங்க, பேக்கப் மாதிரி தான். அது பேக்கப் மாதிரி. அது என்னன்னா இப்ப பாத்தீங்கன்னா
இந்த இன்ஸ்டன்ஸ் நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். என் சர்வரே இதுல ரன் ஆயிட்டு இருக்கு. என்னோட வெப்சைட், என்னோட டேட்டாபேஸ் எல்லாமே இதுல ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? நான் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். எல்லாமே பக்காவா இது கான்ஃபிகர் பண்ணியாச்சு. கான்ஃபிகர் பண்ணிட்டு நான் இதை ஒரு மெஷின் இமேஜா எடுத்து வச்சேன்னா, இந்த மாதிரி ஒரு அமேசான் ஏஎம்ஐ பேக்கப் எடுத்து வச்சேன்னா என்ன ஆகும்னா, சப்போஸ் நாளைக்கு இந்த சர்வர் கிராஷ் ஆகும்போது நான் திரும்ப ஒரு சர்வர் கிரியேட் பண்ணி திரும்ப டேட்டாபேஸ் இன்ஸ்டால் பண்ணி திரும்ப என்னோட அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணி இதெல்லாம் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? டைம் ஆகும்ல. இப்போ நான் என்ன பண்ணுவேன், அந்த இமேஜை அப்படியே ரீஸ்டோர் பண்ணிடுவேன். ரீஸ்டோர் பண்ணிட்டா என்னோட டேட்டாஸ், என்னோட சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே அதுல அப்படியே இருக்கும். சீக்கிரமா என்னோட அப்ளிகேஷனும் ரன் ஆயிடும். மினிமல் நமக்கு இப்போ வந்து இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து அழிஞ்சிச்சு, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ ஐ மீன் சம்திங் ஹேப்பன்ட் அப்படின்னா, இப்போ ஏஎம்ஐ வந்து ஒரு பேக்கப், அதுக்கு அந்த மாதிரி ஆறதுக்கு வாய்ப்பே இல்லையா? ஏஎம்ஐ வந்து ஒரு பேக்கப், அதுவும் அந்த மாதிரி ரிமூவ் ஆயிடும்ன்றீங்களா? அது அது இங்க ஏதாவது ஆயிடுச்சுன்னா, நம்ம இப்போ வந்து ஃப்ளட் வந்துச்சு, டேட்டாபேஸ் அந்த சர்வீஸ் சென்டர் இதாச்சுன்னா நமக்கு ஏஎம்ஐல போய் ஸ்டோர் ஆகும். நம்ம ஏஎம்ஐல கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம்னா நமக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும்னு ஏதோ சொன்ன மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, அதான் ஃப்ளட் வந்தாருங்க. நான் இப்போ வந்து ஏதோ ஒரு பண்றீங்க, சர்வர் வந்து கிராஷ் ஆயிடுச்சு, ஃப்ளட்னால இதாகாது. ஏன்னா அது வந்து அவனோட டேட்டா சென்டர்ல இருக்கு. இந்த சர்வர் அவனோட டேட்டா சென்டர் ஒரு இடத்துல இருந்தாலும் இன்னொரு இடத்துல இருக்கும். அது ரொம்ப ப்ரொடெக்டிவா இருக்கும். இந்த ஃப்ளட் எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இது வந்து எதனாலனா நீங்க ஏதோ பண்றீங்க, இப்போ ஏதோ பண்றீங்க. சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு அட்டாக் ஆயிடுச்சு, வைரஸ் அட்டாக் ஆயிடுச்சு, உங்க விஎம் ஃபுல்லா கிராஷ் ஆயிடுச்சு, டேட்டாபேஸ், வெப்சைட் எதுவுமே ஒர்க் ஆகல. அப்ப நீங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அப்போ வந்து நீங்க ஏஎம்ஐ யூஸ் பண்ணி தானே பேக்கப் எடுக்க முடியும். ஏஎம்ஐன்றது வந்து இந்த மாதிரி மிஷினா இருக்காது, அது ஒரு ஃபைலா இருக்கும். இந்த மாதிரி இன்ஸ்டன்ஸா இருக்காது, அது ஒரு ஃபைல். ஓகேங்களா? அந்த ஃபைலை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது அது ஒரு மிஷினா மாறும். இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ஸா மாறும். அது ஃபைலா இருக்கும்போது அதை யாரும் அட்டாக் பண்ணவும் முடியாது, அது உள்ளார போய் யாரும் வந்து எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியாது. புரியுதா? அதுதான் இப்போ நான் இப்போ கிரியேட் பண்றேன்னா இது ஒரு ஃபைல், ஒரு ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் மாதிரி தான் இந்த ஏஎம்ஐ இப்போ அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? மேபி இது வந்து ரீஸ்டார்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ரீஸ்டார்ட் கொடுக்கல, நோ ரீபூட் எனபிள் கொடுத்தேன். பட் வந்து இது எதுவும் ஆகலை. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், டேரெக்டாக வந்து டைம் போயிட்டுருக்கு. நான் வந்து இது ரீபூட்காக தான் வெயிட் பண்ண போகிறதில்ல. பட் அது உங்களுக்கு அதான் கான்செப்ட். நீங்கள் நோ ரீபூட் கொடுக்கலன்னா ரீபூட் ஆகாது. நோ ரீபூட் கொடுத்தீங்கன்னா வந்து நோ ரீபூட் எனபிள் கொடுத்தீங்கன்னா ஆகாது. எனபிள் கொடுத்தீங்கன்னா ரீபூட் ஆகும். நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன், இந்த சர்வரை வந்து டெர்மினேட் பண்ணுறேன். இதுக்குள்ளார நம்ம 2 டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? டெர்மினேட் பண்ணிட்டேன். சர்வர் வந்து டெர்மினேட் ஆகுது. ஷட்டிங் டவுன். இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நார்த் விர்ஜினியான்ற ஒரு ரீஜியனில் தான் நம்மளோட இந்த ஆக்டிவிட்டி எல்லாமே பண்ணுறோம். இப்போ ரீஜன் மாற்றணும்னா இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த இப்போ இதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இது வந்து இந்த ரீஜனில் இருக்கு. இப்போ நான் ரீஜன் மாற்றுறேன். ரீஜன் மாற்றும் போது பாருங்க, இந்த இடத்துல எந்த இன்ஸ்டன்ஸுமே கிடையாது. ஏன்னா நம்ம இந்த ரீஜியனில் வந்து நம்ம இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணல. ஓகேவா? இந்த ரீஜியன்ல தான் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுவோம். இப்போ இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு இங்கே அந்த டெர்மினேட் ஆன விஎம் இருக்கும். பாருங்க, டெர்மினேட்னு இருக்கா இங்கே இருக்கா? இது வந்து நான் ரீஜன், இது எல்லாமே ஒரு ரீஜன். நான் இப்போ வந்து இது வந்து இந்தியா ரீஜன், மும்பை, ஏசியா பசிபிக் மும்பை. இதை செலக்ட் பண்ணும்போது இங்கே எதுவுமே இருக்காது. ஏன்னா நான் இந்த விஎம் வந்து லான்ச் பண்றது பார்த்தீங்கன்னா இந்த ரீஜியன்ல கிடையாது. நான் இந்த ரீஜியன்ல லான்ச் பண்ணாதான் இந்த ரீஜியன்ல அந்த இது வரும். ஓகேங்களா? நான் வந்து நார்த் விர்ஜினியா, ஈஸ்ட் யூஎஸ், நார்த் விர்ஜினியால யூஎஸ் ஈஸ்ட் 1ன்ற அந்த அவைலபிலிட்டி ஜோன்ல தான் வந்து ரீஜியன்ல தான் வந்து நான் கிரியேட் பண்றேன். அந்த ரீஜனுக்குள்ளார அவைலபிலிட்டி ஜோன்னா நான் சொல்லியிருக்கேன்ல, ஒரு ரீஜனுக்குள்ளார மல்டிபிள் டேட்டா சென்டர் இருக்கும். அதுல வந்து 1A இது வந்து ஈஸ்ட் யூஎஸ் 1A. நீங்க யூஎஸ் ஈஸ்ட் படிக்கூடாது, ஈஸ்ட் யூஎஸ். ஓகேவா? ஈஸ்ட் யூஎஸ் 1A, 1B, 1C, 1D நிறைய இருக்கு. நான் அந்த டயக்ராம்ல காமிச்சேன் பாத்தீங்களா? இதெல்லாம் வந்து ரொம்ப ஓகேவா? அந்த அவைலபிலிட்டி ஜோன்னா என்ன, அவைலபிலிட்டி செட்னா என்ன, இதெல்லாம் அவைலபிலிட்டி செட் இதுல வராது.
ஓகே. இப்போ நான் வந்து இந்த சர்வர் டெர்மினேட் ஆயிடுச்சு. நான் இப்போ என்ன பண்ண போறேன், ஏஎம்ஐ போறேன். கிளிக் பண்றேன். இங்கே வந்து லான்ச் இன்ஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏஎம்ஐ இருக்கா? இங்க கிளிக் பண்ணிட்டு லான்ச் இன்ஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏஎம்ஐ கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டா இந்த இடத்துல நீங்க இந்த சைஸ் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க வந்து நீங்க திரும்ப புதுசா மிஷின் கிரியேட் பண்ற மாதிரி தான், அதே ப்ரொசீஜர் தான் வரும். நான் வந்து இதே மைக்ரோவேவ் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் இன்ஸ்டன்ஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ஆட் ஸ்டோரேஜ் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ரிவ்யூ அண்ட் சேஞ்ச் எதுவுமே பண்ணல. ஓகேவா? ஓகே, லான்ச் கொடுத்துட்டேன். இங்க வந்து கீ பேர் கேக்குது. நான் சேம் அதே டெஸ்ட் விஎம் கீ பேரே கொடுத்துறேன். கிரியேட் ஆயிடுச்சா விஎம்? இப்போ நம்ம அந்த விஎம் ஓபன் பண்ணி பார்க்கும்போது நம்ம கிரியேட் பண்ண அந்த 2 டெக்ஸ்ட் ஃபைலும் உள்ளார இருக்கணும். இருந்துச்சுன்னா நம்ம எடுத்த விஎம் வந்து அப்படியே ரீஸ்டோர் ஆயிருக்குன்னு நம்ம மீன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ஓகே. இப்போ பெண்டிங்ல இருக்கு. பெண்டிங்ல இருக்கு. வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம். அது கிரியேட் ஆகட்டும். நான் அதுக்கு முன்னாடி வந்து கிரியேட் ஆகட்டும், பொறுமையாக பார்க்கலாம். என்ன பண்ணலாம். நான் நீங்கள் சாட்டர்டே சண்டே எப்படி அவைலபிளாக இருப்பீங்களா? கிளாஸஸ் எடுக்கணுமா இல்லை வந்து வீக் டேஸில் மட்டுமே பார்த்துக்கலாமா? வீக் டேஸ் மட்டும் பார்த்துக்குவோம். ஓகே. சாட்டர்டே சண்டேஸ் நான் இந்த வீக் நடந்ததெல்லாம் நான் அகைன் ரிவைஸ் பண்ணி பாருங்க. ஓகே, ரிவைஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் இன்னும் லினக்ஸ் எடுக்கிறேன், டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ லினக்ஸ் அண்ட் நெட்வொர்க்கிங்லாம் படிக்கணும். சரி, ஓகே ஓகே, ஷூர். இது வந்து ஆக்சுவலி ஒரு 30 ஹவர்ஸ் கோர்ஸ். நமக்கு கொஞ்சம் டிலே, ஒரு 1 to 2 days வந்து டிலே ஆனாலும் ஆகும். பட் வந்து நம்ம ஒரு மேக்ஸிமம் அது ஜஸ்ட் சொல்றேன் உங்களுக்கு முழுசா. ஏன்னா நான் ஃபுல்லா உங்களுக்கு கவர் பண்ணி உங்களை ஓரளவு உங்களுக்கு வந்து ஏடபிள்யூஎஸ்ல ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் க்ளோஸ் பண்ணுவேன். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு தெரியலன்னா கூட நம்ம திரும்ப பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைம் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. சரி, ஓகே. டேஸ் ஓகே. அது அன்னைக்கு ஒரு வாட்டி வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் டேவா ரெக்கார்டிங் பாதி இல்லைன்னு சொன்னாங்க. என்னோட சர்வர் வந்து ஷட் டவுன் ஆயிடுச்சு, ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால வந்து திரும்ப ரெக்கார்டிங் வந்து அதுலேருந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அது வேற இதில் பார்க்கலாம். நம்ம இங்கே போயிட்டு விஎமோட ஸ்டேட்டஸ் வேணாலும் இங்கே நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே கனெக்ட்னு கொடுக்குறோம்ல, இதுதான் வந்து EC2 சீரியல் கன்சோலு. மேனேஜ் அக்சஸ் அலோவ் கொடுக்குறோம் சீரியல் கன்சோலுக்கு. இது ஆக்சுவலி சீரியல் கன்சோல்னா என்னன்னா, ஒரு சர்வர் வந்து இப்போ வந்து இதெல்லாம் வந்து சர்வர் வந்து கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளால பார்க்க முடியும். இந்த இதில் தான் இப்போ நம்ம இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா? இப்போ இதை கனெக்ட் பண்ணி செஷன் மேனேஜர் கனெக்ட் பண்ணுறோம், SSH கிளைண்ட்டு இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறோம்ல, இதெல்லாம் வந்து சர்வர் வந்து ரன் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். பட் இது வந்து சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கும்போதே பார்க்கலாம். இன்ஸ்டன்ஸ் சப்போர்ட் நாட் ஓகே. இன்ஸ்டன்ஸ் வந்து ஓகே. இது வந்து சீரியல் கன்சோல் வந்து சப்போர்ட் பண்ணல. மேபி வந்து விண்டோஸ் விஎம் வந்து பண்ணும்போது நான் சீரியல் கன்சோலில் உங்களுக்கு எனபிள் பண்ணி ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஓகே ஓகே. இதில் ஒர்க் ஆகலை. ஓகே, நம்ம விஎம் வந்துருச்சு. ஓகே. இப்போ வந்து கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம்.
சேம் வந்து நான் SSH கனெக்ட் கொடுக்குறேன். இதை வந்து இதுதான் நம்ம இன்ஸ்டன்ஸோட இது ஐடி. இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். நான் வந்து திரும்ப குட்டியே போகிறேன். குட்டி போகிறேன். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீ ஓகே கீ கரெக்டாக அந்த அதே கீ தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நான் இந்த இன்ஸ்டன்ஸோட இது போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டு இங்கே ஆத்தில் போயிட்டு அந்த குட்டி ஜென் ஃபைல் இருக்குல்ல, இது ப்ரைவேட் கீ ஃபைல், இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன். இப்போ அசப்ட்னு கேட்குதா, அசப்ட் கொடுக்குறேன். லாகின் அப்ஸ் இங்கே வந்து என்னென்னா ரூட் யூசர், இங்கே என்ன யூசர் இங்கே கொடுத்துருக்காங்களோ அந்த யூசர் தான் நம்ம இங்கே லாகின் பண்ணோம். ரூட்னு போடுறேன். ஓகேவா, ஆத்தென்டிகேஷன் வித் பப்ளிக் கீ இம்போர்ட்டட் ஓப்பன் SSH கீ. ஸோ அது வந்து லாகின் ஆகிடுச்சு. ஓகே, இது வந்து உபுண்டுல தான் லாகின் பண்ணணும்னு சொல்லுது. அப்போ திரும்ப போடுவோம். ஓப்பன் உபுண்டுல தான் லாகின் ஆகுது. ஏன்னா நம்ம வந்து இந்த VM கிரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா உபுண்டுல தான் வந்து இந்த இருந்திருக்கு. ரூட்ல லாகின் ஆக மாட்டேங்குது. ரூட்டை மாற்றணும்னா நீங்கள் இங்கே போய் சேஞ்ச் பண்ணிக்கணும். ரூட்டு உள்ளாரையே வந்து ரூட் யூசர் மாறிக்கணும். பட் உபுண்டுன்றது வந்து டிஃபால்ட் யூசர். நீங்கள் அதுலேயே அந்த எரர் மெசேஜ் சொல்லிச்சு, உபுண்டுல லாகின் பண்ணுங்க, ரூட்ல லாகின் பண்ண முடியாது அப்படின்னு. ஸோ அதனால தான் நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு உபுண்டுல லாகின் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து டேரெக்டாக இங்கே கிளிக் பண்ணிடலாம். 2 ஃபைல் இருக்கா, test1 test2 ரெண்டுமே இருக்கா. வந்து cat test1 txt this is demo ஃபைல். அந்த VM நம்ம டெர்மினேட் பண்ணியாச்சு. இது வந்து அதுலேருந்து ரீஸ்டோர் பண்ண, அந்த AMI-லேருந்து ரீஸ்டோர் பண்ண புது VM. ஓகேவா, இதில் வந்து இந்த ஃபைல் அப்படியே தான் இருக்கு. ஓகேவா, புது VMக்கு ஓகே. புது VM, புதுசா VM வந்து அந்த புது VM இல்ல, ஆக்சுவலா அந்த AMI நம்ம டெர்மினேட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு AMI பேக்கப் எடுத்தோம். அந்த AMI பேக்கப் வச்சு தான் இதை நம்ம ரீஸ்டோர் பண்ணோம். இந்த இங்க போயிட்டு கொடுத்தோம்ல லான்ச் இன்ஸ்டன்ஸ் AMI, அது கொடுத்தோம். கொடுத்துதான் அது மூலியமா தான் இந்த இதுதான் அந்த AMI. இதுல இருந்து நம்ம எடுத்த AMI இதுதான். இதுல இருந்து எடுத்த அந்த AMI மூலியமா தான் இந்த இன்ஸ்டன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். ரன் ஆயிட்டு இருக்க இன்ஸ்டன்ஸ், ஆமா இங்க ரன் ஆயிட்டு இருக்க இந்த VM வந்து இங்க டெர்மினேட் பண்ண VMல இருந்து எடுத்த AMI பேக்கப்போட ரீஸ்டோர் பண்ண VM. இதுல நம்ம கிரியேட் பண்ணோம் 2 ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு டெர்மினேட் பண்ணோம். இப்போ டெர்மினேட்னா இப்போ சப்போஸ் இந்த ஃபைல் ஏதோ இந்த VM வந்து ஏதோ ஒரு ஆக்சிடென்டலா வந்து கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க இதெல்லாம் புரிஞ்சிருச்சு. சரியா, நம்ம ஆகும்போது AML இருந்து மறுபடியும் எடுத்துட்டு இப்போ மறுபடியும் அதுக்கு நம்ம புட்டி மெத்தட்ல போய் அந்த டெக்ஸ்ட் இல்ல ஒண்ணும் கிடையாது. டெஸ்ட் இல்ல, நான் என்ன சொல்றேன்னா நம்ம இந்த VM நம்ம கிரியேட் பண்ணோம்ல, இந்த VM நம்ம டெர்மினேட் பண்றதுக்கு முன்னாடி இதுல 2 டெஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ணோம். டெஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு AMI பேக்கப் எடுத்து அப்புறமா டெர்மினேட் பண்ணியாச்சு. ஆமா, டெர்மினேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இப்போ டெர்மினேட் பண்ணாலும் இந்த AMI பேக்கப் குள்ளற அந்த 2 டெக்ஸ்ட் ஃபைலும் இருக்கும். ஏன்னா இது வந்து நம்ம ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பேக்கப் எடுத்தோம். அதாவது இந்த டெர்மினேட் பண்றதுக்கு முன்னாடி செக் பண்றோமா? ஆமா, இப்போ அது வந்து இருக்கா இல்லையா நம்ம செக் பண்றோம். இங்க இப்போ செக் பண்ணும்போது அந்த ஃபைல் இருந்துச்சு. test1ன்றது வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம்ல, இதுல நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம்ல, இந்த ஃபைல் வந்து இந்த நம்ம ரீஸ்டோர் பண்ண மெஷின்லயும் இருக்கு. ஏன்னா இதுல இருந்து தான் வந்து இந்த மிஷின் நம்ம கிரியேட் ஆயிருக்கு. இதுல நம்ம இது கிராஷ் ஆனும்போது இது எதுக்காகனா, இப்போ நான் சப்போஸ் என்னோட வெப்சைட் நான் ஹோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த சர்வர்லனா, சப்போஸ் ஏதோ ஒரு ரீசனால இது கிராஷ் ஆயிடுச்சுன்னா நான் அதுல ரீஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற அந்த AMI-ல இருந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணும்போது என்னோட வெப்சைட்டோட ஃபைல்ஸ், என்னோட வெப்சைட்டோட செட்டிங்ஸ் எல்லாமே அந்த ஃபைல் ரீஸ்டோர் ஆகிற VMல இருக்கும். அதுதான். ஸோ வந்து நான் திரும்பவும் வெப்சைட்டை கான்ஃபிகர் பண்ண தேவை. நான் அதுதான் டவுட் வந்துச்சு எனக்கு. லைக் நம்ம ஆல்ரெடி அந்த எல்லாமே இருக்கும்னா அப்போ அந்த டெஸ்ட்டும் இருக்கும்ல, ஸோ அதை செக் பண்ணோன்றது இப்போ புரிஞ்சிச்சு.
ஆமா டெஸ்ட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து டெஸ்ட்ன்ற ஃபைல் வந்து இருக்கா நம்ம, ஏன்னா நம்ம ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து சாரி நம்ம ரீஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கா இல்லையா அப்படின்றது செக் பண்ணணும்ல. அதுதான் நம்மளோட மெயின் பர்பஸ். ஏஎம்ஐ பேக்கப் எதுக்காக எடுக்கிறோம்? ஏஎம்ஐ பேக்கப்பே வந்து நம்ம சர்வர் ஏதோ கிராஷ் ஆயிடுச்சா, உள்ள ஃபைல் இருக்கா, ஃபைல்னு இல்ல நம்மளோட எதுவா இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு சர்வர் கிராஷ் ஆகுது, கான்ஃபிகரேஷனு ஃபைலு எல்லாமே அதுல இருக்கும். அப்படியே டேட்டா பேஸ் எல்லாமே இருக்கும் அதுல. நீங்க ரீஸ்டோர் பண்ணும்போது எந்த எப்போ இது நீங்க டெர்மினேட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க எடுத்த ஏஎம்ஐ பேக்கப்ல என்னென்ன விஷயம்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் ரீஸ்டோர் பண்ணும்போது அப்படியே இருக்கும். ஓகேவா? சோ இப்போ வந்து எப்பவுமே கேட்பேன், இதுல எனக்கு சின்ன டவுட் இருக்கு. டைரக்டா போய் நம்ம அந்த மை கம்ப்யூட்டரா அந்த இதுக்குள்ள போய் லினக்ஸ்ல எப்படி இருக்குன்னு தெரியல, அந்த ஆப்ஸ்ல போய் இந்த சிஓ இஓ அதுக்குள்ள போயிட்டு இந்த ஃபைல் இருக்கான்னு டைரக்டா செக் பண்ணலாமே, ஏன் எல்லாம் டெர்மினல்ல தான் போய் செக் பண்றாங்க? இல்ல ஆக்சுவலி வந்து லினக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இது நான் இப்போ வந்து விண்டோஸ் யூஸ் பண்றேன்னா நீங்க விண்டோஸ்ல சொல்லலாம். அந்த மாதிரி இங்க சி டிரைவ் இருக்கு, டி டிரைவ் இருக்கு, ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து விண்டோஸோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி இருக்கும். லினக்ஸுக்கு வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் GUI மோடு கிடையாது. இது வந்து GUI இப்போ நான் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படி சொல்ல, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னா நம்ம இப்போ கிராஃபிக்கா அது பாருங்க, இது ஒரு கிராஃபிக்கலா நம்ம வந்து ஒரு ஃபைல் பார்த்தியோ ஒரு ஃபைலையோ இல்லை ஒரு அப்ளிகேஷனையோ நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அது விண்டோஸ்ல மட்டும் தான் பண்ண முடியும். லினக்ஸ்லயும் பண்ண முடியும். பட் லினக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சில சர்வர்ல தான் பண்ண முடியும், ஒரு சில சர்வர்ல தான் வந்து அதை பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, இதை நான் திரும்ப விண்டோஸ்லயும் கிரியேட் பண்ணி உங்களுக்கு காமிச்சாதான் புரியும் நினைக்கிறேன். இது உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு தெரியல. இப்போ நான் இல்ல இது புரிஞ்சிருச்சு. நான் அதான் அந்த क्वेश्चन எப்பவுமே இருக்கும். ஏன்னா லினக்ஸ்னு வந்தா டெர்மினல் தான் யூஸ் பண்றாங்க. ஆமா டெர்மினல் தான் யூஸ் பண்றாங்க. ஏன் யூஸ் பண்றாங்கன்னா லினக்ஸ் வந்து டெர்மினல்ல தான் அக்சஸ் பண்ண முடியும். அது வந்து பாத்தீங்கன்னா அது அந்த மாதிரி தான் அதை டிசைன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து லினக்ஸ். இப்போ வந்து ரெட் ஹேட்னு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. அதுல போனீங்கன்னா நீங்க GUI மோட்லாம் இருக்கு. அதாவது கிராஃபிக் இதே மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? பட் வந்து உங்களுக்கு நீங்க இப்போ அந்த மாதிரி GUI மோட் இருக்கும்போது அதை வந்து நீங்க வந்து இந்த மாதிரி நம்ம RDP நான் போட்டோம் பாத்தீங்களா, இங்க MSTS போட்டு அந்த ஃபைல இங்க அந்த சர்வரோட நேமை போட்டு நான் லாகின் பண்ண பாத்தீங்களா விண்டோஸ் சர்வர், அந்த மாதிரி வந்து லினக்ஸ் சர்வர் லாகின் பண்ண முடியாது, லாகினும் ஆகாது. அதான் டிசைன். இப்போ லினக்ஸோட டிசைன் அந்த மாதிரி, லினக்ஸோட கர்னல் அந்த மாதிரி. கர்னல்னா அது அந்த மாதிரி கோடு எழுதி அந்த மாதிரி கிரியேட் பண்ணிருக்காங்க. ஆனா விண்டோஸ் வந்து அது வேற மாதிரி ஒரு கோடிங், அது வேற மாதிரி டிசைன். ஸோ அதான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஸோ லினக்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நீங்க வந்து இந்த மாதிரி கமாண்ட்ல தான் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இதையே நீங்க வந்து இப்போ மிஷின் இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அது பண்ணி உங்களால பண்ண முடிஞ்சுதா இல்லையா? நான் லினக்ஸ் VM இன்ஸ்டால் பண்ணல, நீங்க ஒரு விண்டோஸ் VM இன்ஸ்டால் பண்ணுங்க. விண்டோஸ் VM உங்களால இன்ஸ்டால் பண்ணி அதை நீங்க கமாண்ட் இதுல ரிமோட்ல எடுத்து அதுல 2 ஃபைலை போட்டு அது ஏஎம்ஐ பேக்கப் எடுத்துட்டு அதை டெர்மினேட் பண்ணிட்டு திரும்பவும் அந்த ஏஎம்ஐ பேக்கப் வச்சு ரீஸ்டோர் பண்ணி அந்த விண்டோஸ் VMல அந்த ஃபைல் இருக்கான்னு பாருங்க. ஓகேவா? அது உங்களுக்கு இன்னைக்கு ஒரு டாஸ்கா கொடுக்குறேன். நீங்க செக் பண்ணிட்டு எனக்கு மண்டே வந்து சொல்லுங்க, என்னால பார்க்க முடிஞ்சுச்சு இல்ல நான் அந்த மாதிரி ஒரு இஷ்யூ நான் வந்து ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம அது என்ன எதனால அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து செக் பண்ணுவோம். நான் இப்போ வந்து என்ன பண்றேன், இந்த இன்ஸ்டன்ஸை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். நான் இன்னொன்று உங்களுக்கு காமிக்கணும்னு நினைச்சேன். அடுத்தது இதுல வந்து நம்ம பாத்தீங்கன்னா ஏஎம்ஐயும் பார்த்தாச்சு. இப்போ வால்யூம்ஸ் வந்து ஸ்னாப்ஷாட். வால்யூம்ஸ்னா என்ன நான் சொன்னேன் உங்களுக்கு நேற்றுக்கு. ஓகேங்களா? வால்யூம்ஸ்னா அந்த EBS வால்யூம்ஸ். இங்க போய் வால்யூம்ஸ் நம்ம கிளிக் பண்ணி பண்ணணும். இதான் வால்யூம்ஸ். இதுல பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ற இப்போ இந்த ஒரு இன்ஸ்டன்ஸ் நான் கிரியேட் பண்ணா அந்த இன்ஸ்டன்ஸான வால்யூம் இங்க தான் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த வால்யூம் இருக்கு, எனக்கு இந்த வால்யூம் வந்து எனக்கு ஸ்னாப்ஷாட்டா எடுக்கணும் அப்படின்னா அதுவும் எடுக்கலாம். இங்க போய் ஆக்ஷன்ல இருக்கிற ஆக்ஷன்ல கிரியேட் ஸ்னாப்ஷாட்னு கொடுத்தா இந்த டிஸ்க் மட்டுமே வந்து என்ன ஆகும்னா ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி கிரியேட் ஆகும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், இந்த VM நான் முன்னாடி ஏஎம்ஐ பேக்கப் எடுத்தேன் பாத்தீங்களா, ஏஎம்ஐ பேக்கப் எடுத்தேன். இப்போ நான் இந்த டிஸ்க் ஸ்னாப்ஷாட் எடுக்கிறேன். ஓகேவா? டிஸ்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா டெஸ்ட் VM அப்படின்னு போட்டு எதுவுமே இல்லை, கிரியேட்டிவ் ஸ்னாப்ஷாட் நான் வந்து கொடுத்துட்றேன். ஓகேவா? இங்க வந்து என்ன ஆகும்னா இங்க வந்து அந்த ஸ்னாப்ஷாட் வந்து இங்க போய் கிரியேட் ஆகும். வால்யூம்ஸ் ஸ்னாப்ஷாட். இங்க பாத்தீங்கன்னா அந்த டெஸ்ட் VM நான் கிரியேட் பண்ணது
கிரியேட் ஆயிட்டு இருக்கா. ஓகே STVM நான் போட்டது வந்து கிரியேட் ஆயிட்டு இருக்கு ஸ்னாப்ஷாட்ல. இந்த வால்யூம்ல இருந்து ஒரு ஸ்னாப்ஷாட், அதாவது ஒரு மிஷினை ஏஎம்ஐ இமேஜ் மாதிரி எடுக்கிறது, ஒரு டிஸ்கையும் வந்து நம்ம ஸ்னாப்ஷாட் எடுக்கலாம். அந்த ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சு அந்த டிஸ்க் மூலியமாவும் வந்து நம்ம ஒரு சர்வரை கிரியேட் பண்ண முடியும். அது நான் இப்போ உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸ்னாப்ஷாட் ஓகே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஏஎம்ஐலாம் நான் ரிமூவ் பண்ணி இப்போ வந்து இந்த சர்வரை நான் டெர்மினேட் பண்ணிடுறேன். திரும்பவும் டெர்மினேட் பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த சர்வரை நான் டெர்மினேட் பண்ணியாச்சு. இந்த ஏஎம்ஐ இருக்குல்ல, இந்த ஏஎம்ஐ நமக்கு வேணும். இதுவும் டெலீட் பண்ணிடலாம். இப்போ நான் ஏஎம்ஐயை நான் எடுக்கல. ஓகேங்களா? டீரிஜிஸ்டர் கொடுக்கணும். இப்போ வந்து ஏஎம்ஐயை வந்து இது பண்ணணும்னா டெலீட் பண்ணணும்னா காப்பி ஏஎம்ஐ, எடிட் ஏஎம்ஐ பர்மிஷனு, ரெக்வஸ்ட் ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ், மேனேஜ் ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ்னா ஒன்றும் கிடையாது. அதை நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ்னா என்னன்னு வந்து மண்டே சொல்கிறேன், ஞாபகப்படுத்துங்க. மேனேஜ் டேக்ஸ் மேனேஜ்மெண்ட், டீரிஜிஸ்டர் இதுதான் வந்து டெலீட் பண்ணுறதுக்கு. சேஞ்ச் டிஸ்கிரிப்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். ரிஜிஸ்டர் இன்ஸ்டன்ஸ் ஸ்டோர் பேக்லிங் ஏஎம்ஐ இது ஆல்ரெடி இருக்கிற ஏதோ ஒரு இன்ஸ்டன்ஸோட இந்த ஏஎம்ஐ வந்து மர்ஜ் பண்ண சொல்லி அந்த மாதிரி வரும். இதெல்லாம் தேவை நமக்கு வந்து என்னன்னா இப்போ டீரிஜிஸ்டர் பண்ணுறோம். டெலீட் அசோசியேட் ஸ்னாப்ஷாட் எல்லாமே டீரிஜிஸ்டர் பண்ணிட்டா டெலீட் ஆகிடும். ரிஃப்ரெஷ் பண்ணல, இந்த ஏஎம்ஐ ரிமூவ் ஆயிடுச்சு, இன்ஸ்டன்ஸும் ரிமூவ் ஆயிடுச்சு, டெர்மினேட் ஆயிடுச்சு எல்லாமே. இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை. என்கிட்ட வந்து டெர்மினேட் இது சர்வரும் போயிடுச்சு, ஏஎம்ஐயும் போயிடுச்சு. ஏஎம்ஐயும் என்கிட்ட இல்லை. பட் ஆனால் எனக்கு இப்போ சர்வர் வேணும். இப்போ எனக்கு வந்து இந்த என்னன்னா இந்த வால்யூமும் போயிடுச்சு, வால்யூம்ஸும் இல்லை பாருங்க. இந்த சர்வரை டெலிட் பண்ணோன்னே இந்த வால்யூமும் போயிடுச்சு. என்கிட்ட இப்போ இருக்கிறது இந்த ஒரே ஒரு ஸ்னாப்ஷாட் தான் இருக்கு. ஓகேங்களா? இது வந்து இந்த ஸ்னாப்ஷாட் வந்து அந்த ஏஎம்ஐலேருந்து வந்த ஸ்னாப்ஷாட்டு. இந்த ஏஎம் நம்ம கிரியேட் பண்ணோம்ல, அந்த ஏஎம்ஐலேருந்து வந்த ஸ்னாப்ஷாட் வந்து நம்ம டெலிட் பண்ணலாம், அது தேவையில்லை. நான் எடுத்த ஸ்னாப்ஷாட் இதுதான். என்கிட்ட இப்போ இந்த ஒரே ஒரு ஸ்னாப்ஷாட் தான் இருக்கு. ஓகேவா? சோ ஏஎம்ஐல இருந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்னாப்ஷாட் கிரியேட் ஆகும். ஸ்னாப்ஷாட் கிரியேட் ஆகும். அந்த ஸ்னாப்ஷாட் வந்து பாத்தீங்கன்னா இங்க தான் ஸ்டோர் ஆகும். அந்த ஸ்னாப்ஷாட்டும் இங்க தான் ஸ்டோர் ஆகும். இப்போ ஏஎம்ஐ கிரியேட் பண்ணும்போது அது ஒரு டிஸ்க் ஸ்னாப்ஷாட்டையும் எடுக்கும். பட் ஆனால் டிஸ்க் ஸ்னாப்ஷாட்ன்றது வெறும் டிஸ்க் ஸ்னாப்ஷாட் தான், அது மொத்த சர்வர் எடுக்கும். இப்போ நான் என்ன பண்றேன், வந்து ஏஎம்ஐ இது நான் கிரியேட் பண்ணல, இந்த டிஸ்க்லேருந்து ஒரு ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்ணல, அதுல இருந்து ஒரு என்ன பண்றேன், கிரியேட் வால்யூம் ஃப்ரம் ஸ்னாப்ஷாட் இருக்கு. கிரியேட் வால்யூம் ஃப்ரம் ஸ்னாப்ஷாட், கிரியேட் இமேஜ் ஃப்ரம் ஸ்னாப்ஷாட், காப்பி ஸ்னாப்ஷாட், மாடிஃபிகேஷன் பர்மிஷன் எவ்வளோ இருக்கு. நம்ம கிரியேட் இமேஜ் கொடுப்போம். ஓகேவா? இமேஜ் நேம் என்ன கொடுத்தோன்னா, இமேஜ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் நான் கொடுத்துட்றேன். டிஸ்கிரிப்ஷனும் அதே கொடுக்குறேன். ஆர்கிடெக்சர்லாம் எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணல, எல்லாமே அதே தான். அப்படியே கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு கிரியேட்டு இமேஜ் கொடுக்குறேன். சக்ஸஸ்ஃபுல்லி ரெக்வஸ்ட் இமேஜ். இந்த டிஸ்க்லேருந்து இந்த ஸ்னாப்ஷாட்லேருந்து நான் என்ன பண்ணுறேன், இமேஜ் கிரியேட் பண்ணுறேன். அந்த இமேஜ் ஒரு ஏஎம்ஐ இமேஜ். இதை பாருங்க, டிஸ்க்லேருந்து ஸ்னாப்ஷாட்லேருந்து ஒரு ஏஎம்ஐ இங்கே கிரியேட் ஆகிடுச்சா. ஏஎம்ஐ பெண்டிங்கில் இருக்கு, அவைலபிள் வந்துருச்சு. அவைலபிள் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் வந்துருச்சு. இப்போ இந்த ஏஎம்ஐலேருந்து ஒரு இன்ஸ்டன்ஸை நான் லான்ச் பண்ணுறேன். நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் ஒரு என்ன டிஸ்க்லேருந்து ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்தேன். அந்த டிஸ்க் ஸ்னாப்ஷாட்டை வச்சுட்டு என் சர்வர் சப்போஸ் ஏதோ ஒரு ரீசனால கிராஷ் ஆயிடுச்சு, வால்யூம்ஸ் இது டேட்டா வால்யூமும் இல்லை, எல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு. என்கிட்ட ஒரே ஒரு ஸ்னாப்ஷாட் இருக்கு. டிஸ்கோட ஸ்னாப்ஷாட் நான் எப்படியோ ஒரு வாட்டி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு சினாரியோ சொல்றேன், ஒரு டிஸ்க் ஸ்னாப்ஷாட் நான் எப்படியோ எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த டிஸ்க் ஸ்னாப்ஷாட்டை நான் வச்சு அது மூலியமா ஒரு ஏஎம்ஐ கிரியேட் பண்ணி அதுலேருந்து அந்த சர்வரை நான் ரீஸ்டோர் பண்றேன். எல்லாமே சேம். டெஸ்ட் விஎம் கொடுத்தாச்சு, இன்ஸ்டன்ஸு லான்ச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை, இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகிடுச்சு. T2 மைக்ரோ தான், எல்லாமே சேம் அதே தான். இதுதான் வால்யூம்ஸ் வந்து ஸ்னாப்ஷாட். வால்யூம்ஸ்லேருந்து ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்ணி, அந்த ஸ்னாப்ஷாட் மூலியமா ஒரு ஏஎம்ஐ கிரியேட் பண்ணி, அந்த ஏஎம்ஐ மூலியமா ஒரு இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணுறோம்.
ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நம்ம சர்வர் வந்து இதனால தான் நம்ம வந்து க்ளவுடில் வைக்கிறது செக்யூர்னு சொல்றோம். ஏதோ ஒரு ரீசனால நம்ம சர்வர் கிராஷ் ஆகும்போது நம்மளுக்கு வந்து அந்த சர்வரை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்கு. நிறைய பேக்கப், நிறைய பேக்கப்ஸ் நிறைய வழிகள் இருக்கு. இப்போ நீங்க இதே உங்க ஆன் ப்ரீமிசஸ்ல உங்க ஆஃபீஸ்ல ஒரு சர்வர் கிரியேட் பண்ணி அதில் வச்சீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நீங்க பண்ணலாம். பட் அது கிரியேட் பண்ணணும், அது நிறைய செட்டிங்ஸ் இருக்கு. பட் ஆனால் அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதுலேயே கொடுத்துரும். ஈஸியா இருக்குல்ல? அதனால தான் வந்து கிளவுடுக்கு இப்போ எல்லாருமே மூவ் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க ஏதோ ஒரு கம்பெனில இப்போ நீங்க ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்றீங்க, ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்றீங்க. நான் வந்து இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த சாஃப்ட்வேர் வந்து இந்த மாதிரி ஒரு லைக் வந்து இப்போ ஒரு ஹெச்ஆர் சாஃப்ட்வேர் கிரியேட் பண்றீங்க, பேரோல் சாஃப்ட்வேர். கம்பெனிஸ்க்கு வந்து எம்ப்ளாயிஸ்க்கு வந்து பேரோல் வந்து கொடுக்கறதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்றீங்க. அந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்க ஒரு நிறைய கம்பெனிஸ்ல போயிட்டு சொல்றீங்க, எனக்கு இந்த மாதிரி நான் ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், நீங்க உங்களுக்கு தேவைன்னா என்னை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கன்னு. அவங்க ஃபர்ஸ்ட் கேட்குற கேள்வி என்னன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து கிளவுட்ல ஹோஸ்ட் ஆயிருக்கான்னு தான் கேட்பாங்க. இப்போ ஏன்னா எல்லா இடத்துலயும் வந்து கிளவுடு தான் வந்து இப்போ ரொம்ப மேண்டட்டரியா கேட்குறாங்க. எந்த ப்ராஜெக்ட்னாலும் அது கிளவுட்ல யூஸ் பண்ணியிருந்தா அது செக்யூர்னு எல்லா கஸ்டமரும் ஃபீல் பண்றாங்க. அவங்களோட டேட்டாஸ் வந்து செக்யூர்டா இருக்கும், எந்த ஒரு ரீசனாலும் டெலீட் ஆகாது, அதுக்கு போயிடுச்சுன்னா கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு இதுதான். இனிஷியலைசிங் ஆகுது, இது கொஞ்சம் லேட் ஆகும், ஒரு 5 to 10 minutes ஆகும். வெயிட் பண்ணி பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸ் இருக்கா உங்க பையனுக்கு? இன்னைக்கு இல்ல. ஓகே, 5 minutes 10 minutes போச்சுன்னா கூட பிரச்சனை இல்லைல்ல? இதை முடிச்சிடலாம், இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்னொன்று லைஃப் சைக்கிள் பாலிசின்னு இருக்கு, அது ஒரு 5 minutes நான் சொல்லுவேன், எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா என்ன. ஸோ இப்போ வந்து நான் இப்போ இந்த ஏஎம்ஐ கிரியேட் பண்ணல, சேம் பாருங்க இங்க ஒரு டிஸ்க்கும் கிரியேட் ஆயிருக்கும். இந்த டிஸ்க் நம்ம இந்த சர்வர் கிரியேட் பண்ண இதுல இருந்து வந்த டிஸ்க். இந்த சர்வர் கிரியேட் ஆயிடுச்சுல, இந்த சர்வருக்கான டிஸ்க் தான் இந்த டிஸ்க். நம்ம இப்போ பாருங்க, ஒரு டிஸ்க்ல இருந்து ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்தோம், இந்த சர்வரை டெர்மினேட் பண்ணும்போது அந்த டிஸ்க்கும் போயிடுச்சு. ஒரு டிஸ்க் இருந்துச்சு, அந்த டிஸ்க்கும் போயிடுச்சு, ஏஎம்ஐயும் நம்ம டெலீட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணோம், அந்த ஸ்னாப்ஷாட்டை வச்சு ஒரு விஎம் கிரியேட் பண்ணோம், சாரி அந்த ஸ்னாப்ஷாட் வச்சு ஒரு ஏஎம்ஐ கிரியேட் பண்ணோம், அந்த ஏஎம்ஐல இருந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணோம், இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணோம், அந்த டிஸ்க்கும் அப்படியே வந்துருச்சு பாருங்க. ஓகேவா? இப்போ டெலீட் பண்ண டிஸ்க்கும் வந்து நமக்கு ரிட்டர்ன் வந்துருச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஸ்னாப்ஷாட் லைஃப் சைக்கிள் பாலிசின்னு சொல்லுவாங்க. இந்த லைஃப் சைக்கிள் பாலிசி என்னன்னா, நீங்க இப்போ மேனுவலா பேக்கப் எடுக்கிறீங்களா, இந்த வால்யூம் வந்து என்ன பண்றீங்க, மேனுவலா பேக்கப் எடுக்கிறீங்க. அது வந்து சப்போஸ் நீங்க ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி எடுக்கிறீங்க, இப்போ நிறைய இன்ஸ்டன்ஸ் இருக்கு, 100 இன்ஸ்டன்ஸ் வச்சிருக்கீங்க, 100 இன்ஸ்டன்ஸுக்கும் என்ன தனித்தனியா போய் பேக்கப் எடுக்க முடியுமா? கஷ்டம் தானே, ரொம்ப கஷ்டம். ஸோ டார்கெட் ரிசோர்ஸ் டேக்ஸ், ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு மெத்தட். இங்க என்ன பண்ணலாம், நீங்க இது ஒரு லைஃப் சைக்கிள் பாலிசின்னு சொல்லுவாங்க. இந்த லைஃப் சைக்கிள் பாலிசி என்ன பண்ணுன்னா, உங்க டிஸ்கையும் சரி, வால்யூம், உங்க இன்ஸ்டன்ஸும் சரி, விஎம், இது ரெண்டையும் ஆட்டோமேட்டிக்காவே வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கும். ஓகேங்களா? அது வந்து என்ன மாதிரி டேக் வந்து நம்ம சூஸ், டேக் அதுக்கு தான் வந்து டேக்னு ஒன்று சொல்லுவாங்க. இங்க இதை ஏடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா டேக் பேஸ் பண்ணி தான். என்ன டேக் என்ன வேல்யூ அது கொடுத்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரிசோர்ஸ் டேக். இப்போ வந்து மை ஃபர்ஸ்ட் பிஎம் இந்த டேக் வந்து அந்த இதில் இருக்கும். வந்து டிஃபால்ட் ரோல் தான் டேக் ஆல் எனபிள். இது கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, வால்யூம் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, அதில் இருக்கிற எல்லா டிஸ்கையும் வந்து ஸ்னாப்ஷாட் எடுத்துகிட்டே இருக்கும். ஓகே, my life policy description, life cycle policy manager, my data life cycle. Okay, this is not my first ஷெட்யூல். பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஷெட்யூல் பண்ணலாம், டெய்லியா வீக்லியா அப்படின்னு. 12 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி நம்ம ஷெட்யூல் பண்ணுறோம் அப்படின்னா 12 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வந்து அந்த டிஸ்கை வந்து ஸ்னாப்ஷாட் எடுத்துகிட்டே இருக்கும். அந்த ரீஜனில் இருக்க எல்லா டிஸ்க்குமே ஸ்னாப்ஷாட் எடுக்கும். ஓகே,
ஃபாஸ்ட் ஸ்னாப்ஷாட் ரீஸ்டோர், ஃபாஸ்ட் ஜென்ரேட் ரிலேஷன் அக்கௌண்ட் சாரி இதெல்லாம் வந்து ஒன்று நான் சொல்கிறேன். இது என்னன்னா இப்போ ஷெட்யூல் நேம் ஏதோ ஒரு ஷெட்யூல் நேம் கொடுத்துக்கலாம். ஃப்ரீக்வன்சி டெய்லியா வீக்லியா மந்த்லியா அப்படின்னு சொல்லி எவ்ரி 12 ஹவர்ஸா 1 ஹவரா எவ்வளோன்னு ஸ்டார்டிங் அட்டு எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணணும். யூடிசி டைமில் இருக்குது. யூடிசி டைமை கன்வெர்ட் பண்ணி தான் நீங்கள் இங்கே வந்து டைமிங் வந்து கொடுக்கணும். ரொட்டேஷன் டைப் கவுண்ட் 1 மணி நேரத்துக்கு எத்தனை ஸ்னாப்ஷாட் கீப் பண்ணி வச்சுக்கணும். இப்போ 1 மணி நேரத்துக்கு ஒரே ஒரு ஸ்னாப்ஷாட் தான் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அடுத்து ஒரு இப்போ இந்த இடத்துல கவுண்ட் வந்து இங்கே 1ன்னு கொடுத்தீங்கன்னா இது ஒரே ஒரு ஸ்னாப்ஷாட் தான் இருக்கும். இப்போ எவ்ரி 12 ஹவர்ஸ்க்கு ஆல்ரெடி இருக்கிற ஸ்னாப்ஷாட் டெலீட் ஆகிடும். இந்த ஸ்னாப்ஷாட் வந்து அதில் போய் உட்காந்துக்கும். ஓகேவா? அது அப்புறம் வந்து டேகிங் காப்பி ஃப்ரம் சோர்ஸ் எல்லா டேகும் வந்து பார்த்தீங்கன்னா டேக்னு நான் சொன்னல டேக்லாம் மென்ஷன். எதுக்கு டேக்னா நான் சொன்னல நிறைய பெரிய கம்பெனிஸ்லாம் நிறைய சர்வர்ஸ் இருக்கும், நிறைய ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டேக்ஸ் கிரியேட் பண்ணி வச்சு சர்வரை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக டேக் கிரியேட் பண்ணுவாங்க. இந்த டேக் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த சோர்ஸ் மிஷினில் நீங்கள் கிரியேட் பண்ணுற டிஸ்கோ இல்லை இன்ஸ்டன்ஸோ அதில் நம்ம என்னென்ன டேக்லாம் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த டேக்லாம் இந்த ஸ்னாப்ஷாட்லேயும் வந்துடும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஃபாஸ்ட் ஸ்னாப்ஷாட் ரீஸ்டோர், எனேபிள் ஃபாஸ்ட் ஸ்னாப்ஷாட் ரீஸ்டோர் ஃபார் ஸ்னாப்ஷாட் கிரியேட் பை திஸ் ஷெட்யூல். வந்து இது வந்து ஸ்னாப்ஷாட் வந்து ரீஸ்டோர் பண்ணுறது ஃபாஸ்ட்டாக ரீஸ்டோர் ஆகும். இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. கிராஸ் ரீஜியன் காப்பி, இவர் எனேபிள் கிராஸ் ரீஜியன்னா இந்த இடத்துல நம்ம ஈஸ்ட் யூஎஸ் மட்டும்தான் வந்து இங்கே நான் சொன்னல ஈஸ்ட் யூஎஸ் நான் வந்து ஈஸ்ட் யூஎஸ் வந்து மாற்றி இங்கே ஈஸ்ட் யூஎஸ் பதிலாக ஈஸ்ட் யூஎஸ் 2 நான் செலக்ட் பண்ணி அதாவது கிராஸ் ரீஜியன் அதான் இன்னொரு ரீஜியனில் இருக்கிற வால்யூம்ஸையும் வந்து நான் இங்கே ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கலாம். இது வந்து கிராஸ் அக்கௌண்ட் இன்னொரு அக்கௌண்ட் நான் இது என்னோட ஒரு அக்கௌண்ட் நான் இன்னொரு அக்கௌண்ட் வச்சிருக்கேன் ஏடபிள்யூஎஸ்னா. இப்போ உங்களுக்கு நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்க அந்த அக்கௌண்ட்டையும் இங்கே ஆட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டோட ஐடி யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே போட்டு அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிறதையும் வந்து நான் இங்கே ஸ்னாப்ஷாட் எடுக்க முடியும். ஸோ ரிவ்யூ பாலிசி கொடுத்து இங்கே வந்து ஏதோ நான் அதை கிரியேட் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் ரிவ்யூ பாலிசி கொடுக்குறேன். இதெல்லாம் பண்ணிட்டு கிரியேட் பாலிசி கொடுத்தா பாலிசி கிரியேட் ஆகிடும். ஒரு நாளைக்கு 12 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி என்னோட ஸ்னாப்ஷாட்டு அந்த சிஸ்டமில் அந்த டிஸ்கோட இந்த வால்யூம் தான் என்னென்ன வால்யூம் இருக்கோ எல்லா வால்யூமே வந்து ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கிட்டே இருக்கும். கிரியேட் another reschedule in this policy. எடுத்த ஆல்ரெடி எடுத்ததையும் கூட ஓவர் ரைட் பண்ணி எடுத்துட்டு ஆமா ஓவர் ரைட் பண்ணி எடுக்கும். ஒன்னு நான் செலக்ட் பண்ணேன்னா ஒரே ஒரு ஸ்னாப்ஷாட் தான் நான் கிளிக் பண்றேன். நான் இப்போ எதுவுமே கிரியேட் பண்ணல ஸ்னாப்ஷாட் லைஃப் சைக்கிள் பாலிசி. ஏன்னா அது காஸ்ட் எடுப்பானுங்க நிறையா. அது சப்போஸ் நம்ம பண்ணாம விட்டுட்டோம்னா நம்ம நிறைய காஸ்ட் இருக்கும், அதனால நான் அது பண்ணல. ஸோ இது எதுக்குன்னா அதான் லைஃப் சைக்கிள் பாலிசி ஆட்டோமேட்டிக்காக ஸ்னாப்ஷாட் எடுக்கும். ஆட்டோமேட்டிக்காக எடுத்த ஸ்னாப்ஷாட்டை வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஷெட்யூல் பண்ணுற டைமிங்க்கு ஸ்னாப்ஷாட் எடுத்துகிட்டே இருக்கும். இப்போ அதான் நான் சொன்னேன் 12 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி எனக்கு ஒரு ஸ்னாப்ஷாட் வேணும். இப்போ நான் 12 ஹவர்ஸ்ல ஒரு ஸ்னாப்ஷாட் கிரியேட் ஆகுது, அடுத்த 12 ஹவர்ஸ்ல இன்னொரு ஸ்னாப்ஷாட் கிரியேட் ஆகும் பார்த்தீங்களா? ஓகேங்களா? அந்த ஸ்னாப்ஷாட் ஆல்ரெடி இருக்கிற ஸ்னாப்ஷாட்டை ஓவர் ரைட் பண்ணிடும். நான் வந்து ஸ்னாப்ஷாட் கவுண்ட் 1 தான் கொடுத்துருக்கேன். அதாவது எனக்கு ஒரே ஒரு ஸ்னாப்ஷாட் தான் வேணும் அப்படின்னா ஒரு 12 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி வர ஸ்னாப்ஷாட் ஆல்ரெடி இருக்கிற ஸ்னாப்ஷாட்டை ஓவர் ரைட் பண்ணும். நான் 2ன்னு கொடுத்தேன்னா 2 ஸ்னாப்ஷாட் இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்னாப்ஷாட் கிரியேட் ஆகும், அதுக்கப்புறம் ஒரு ஸ்னாப்ஷாட் கிரியேட் ஆகும், அதுக்கப்புறம் 3வது ஒரு ஸ்னாப்ஷாட் கிரியேட் ஆகுது பார்த்தீங்களா? அது வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆன ஸ்னாப்ஷாட்டை ஓவர் ரைட் பண்ணிட்டு மேலே போய் வந்துடும். ஃபர்ஸ்ட் ஒரு பெயிண்டிங்ல போட்டு காமிக்கிறேன், உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. இப்போ 2 தடவை சொன்னீங்கன்னா ஒரே ஃபைல் 2 தடவை கிரியேட் ஆகும். இல்ல நான் சொல்றேன் கிளியரா. ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஸ்னாப்ஷாட் நான் இப்போ வந்து பாலிசி கான்ஃபிகர் பண்ணிட்டேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாலிசி ஒரு ஸ்னாப்ஷாட் கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? இது ஒரு ஸ்னாப்ஷாட்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு 12 மணி நேரம் ஆகுது, இன்னொரு ஸ்னாப்ஷாட் கிரியேட் ஆகுது. நான் வந்து 2 கவுண்ட் கொடுக்குறேன், 2 ஸ்னாப்ஷாட் எனக்கு வேணும், அதுக்கு மேல வரதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். அங்க நான் அந்த கவுண்ட் சொன்னேன் பாத்தீங்களா? அந்த கவுண்ட் இடத்துல நான் 1ன்னு கொடுத்த மாதிரி அங்க 2ன்னு கொடுக்குறேன். இன்னொரு ஸ்னாப்ஷாட் கிரியேட் ஆகுது. இப்போ இது 24 மணி நேரத்துல 2 ஸ்னாப்ஷாட் கிரியேட் ஆயிடுச்சு. அடுத்து இன்னொரு 12 மணி நேரம் கிரியேட் ஆகுது, இன்னொரு 12 மணி நேரம் ஆகுது, இன்னொரு ஸ்னாப்ஷாட் கிரியேட் ஆகுது. இந்த ஸ்னாப்ஷாட் கிரியேட் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த ஸ்னாப்ஷாட் இருக்காது, இது இருக்குல்ல, வந்து ரிமூவ் பண்ணிடும். அதுக்கு அடுத்து 12 ஹவர்ஸ் கழிச்சு கிரியேட் ஆகுறது வந்து இந்த சென்டர் ஒன் போயிடும். ஆமா இது போயிடும். இப்போ இது போயிடும். இப்போ இன்னொரு 12 மணி நேரம் கழிச்சு இன்னொரு ஸ்னாப்ஷாட் கிரியேட் ஆகுது. அது கிரியேட் ஆகும்போது என்ன ஆகும்னா இது போயிடும்.
இது போயிடும். ஸோ இது மாதிரி மாறி மாறி வரும். லாஸ்ட் 2 ஸ்னாப்ஷாட் மட்டும் இருக்குங்க, அவ்வளோதான். அதே மாதிரி 3 கவுண்ட் கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் 1 போயிடும், அடுத்தது 3. 4 கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் 4 இருக்கும், கடைசி போயிடும். ஓல்டு 1 வந்து ரிமூவ் ஆகிடும். எது ஓல்டோ அது ரிமூவ் ஆகிடும். லேட்டஸ்ட் 4 இருக்கும். ஓகேவா? புரிஞ்சிச்சுல? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணோம்ல, நம்ம ஒரு வால்யூம்லேருந்து எடுத்தோம், அந்த வால்யூம்லேருந்து இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணோம். அந்த வால்யூம்லேருந்து அந்த வால்யூம்லேருந்து ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்தோம், அந்த ஸ்னாப்ஷாட்லேருந்து ஒரு ஏஎம் எடுத்தோம், அந்த ஏஎம்ஐ மூலியமாக ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணோம். அந்த இன்ஸ்டன்ஸ் இதுதான். இது வந்து இன்ஸ்டன்ஸ்னா விஎம் கிரியேட் ஆகிடுச்சு. இந்த இன்ஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறோம். அதே சேம் அந்த ஃபைல் இருக்கா, அந்த டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கா. அது காப்பி பண்ணுறேன். இந்த ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபைல் நேம் இதை போடுறேன், போட்டுட்டு எஸ்எஸ்ஹெச் போடுறேன், ஆத்தென்டிகேட் போட்டு இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து நம்ம உபுண்டு தான் ஓப்பன் பண்ண முடியும். உபுண்டு போடுறேன், ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா எல்எஸ் இருக்கா, this is a demo file. இருக்கா content இருக்கு. அவ்வளோதாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா EC2 மொத்தமாக. இதை வந்து நீங்கள் உங்களுக்கு இதில் எதுவும் டவுட்ஸ் இல்லைல்ல, எல்லாமே கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எதுக்கு ஸ்னாப்ஷாட் எடுக்கணும், இது வால்யூம்லேருந்து ஸ்னாப்ஷாட் எதுக்காக எடுக்கிறோம், எல்லாமே ஓகேல. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இதையும் ரிமூவ் பண்ணிட போகிறேன். இப்போ இங்க இன்ஸ்டன்ஸ் டெர்மினேட் பண்ண உடனே இப்போ அந்த ஏஎம்ஐ எல்லாத்தையுமே தான் இப்போ நீங்க டெலீட் பண்ணுவீங்க. ஏஎம்ஐயும் போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. இங்கே இருக்கிற ஏஎம்ஐ போகாது, ஏஎம்ஐ நம்ம ரிமூவ் பண்ணணும் மேனுவலாக. இன்ஸ்டன்ஸை டிலீட் பண்ணால் இந்த வால்யூம் மட்டும்தான் போகும். இந்த வால்யூம் வந்து இங்கே ஆல்ரெடி அட்டாச் ஆகிருக்கிற வால்யூம் வந்து அந்த இன்ஸ்டன்ஸோட அட்டாச் ஆகிருக்கும். இதை அது ரிமூவ் ஆகும்போது இந்த வால்யூமும் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகும். பாருங்க, ஏஎம்ஐயும் ஸ்னாப்ஷாட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஏஎம்ஐயும் ஸ்னாப்ஷாட்ஸும் இருக்கும். அந்த ஏஎம்ஐ ஸ்னாப்ஷாட்டை நம்ம மேனுவலாக ரிமூவ் போயிடுச்சா, வால்யூம் போயிடுச்சு. ஸ்னாப்ஷாட் இருக்குல்ல, இங்கே ஒரு ஸ்னாப்ஷாட் இருக்குது. இந்த ஸ்னாப்ஷாட்டை வச்சு நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் ரீஸ்டோர் பண்ணலாம். அந்த விஎம்ஐ அந்த 2 டெக்ஸ்ட் ஃபைலு இதுக்குள்ளே தான் இருக்குது. இதை நீங்கள் எப்போ ரீஸ்டோர் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. பட் எனக்கு தேவையில்லை, இது டெஸ்டிங் பர்பஸ்னால, அதனால நான் ஸ்னாப்ஷாட்டை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே. கரண்ட்லி ஏஎம்ஐயோட இருக்குது. ஓகே, இந்த ஏஎம்ஐயோட அட்டாச் ஆகிருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இது ஏஎம்ஐயை டீரிஜிஸ்டர் பண்ணுவோம். டீரிஜிஸ்டர் பண்ணால் தான் வந்து ஒர்க் ஆகும். இப்போ வந்து இந்த ஸ்னாப்ஷாட்டை ரிமூவ் பண்ணால் ரிமூவ் ஆகிடும். இது ஏன்னா நம்ம இந்த டிஸ்க்கு ஸ்னாப்ஷாட்டை வச்சு தானே அந்த ஏஎம்ஐ கிரியேட் பண்ணோம். இந்த ஏஎம்ஐன்றது ஒரு ஃபைலுன்னு சொன்னோம்ல, இந்த ஃபைலுக்குள்ள இந்த ஃபைலோட இந்த ஸ்னாப்ஷாட்டு அட்டாச் ஆகிருக்கு. அட்டாச் ஆகிருக்கும் போது என்ன ஆகும்னா, அதனால இப்போ இதை நீங்கள் ரிமூவ் பண்ணால் அங்கே ஆல்ரெடி இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு நோட் பேட் ஃபைலை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அந்த நோட் பேட் ஃபைலை வந்து போயிட்டு நீங்கள் அந்த பாத்தில் போய் ரிமூவ் பண்ணால் ரிமூவ் ஆகாது. ஏன்னா இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். நான் இப்போ வந்து ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுறேன், ஒரு நோட் பேட் ஃபைல் நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஜஸ்ட்டு நோட்டு பேடு இதை நான் சேவ் பண்ணுறேன், என்னோட டாக்குமெண்ட்டில் சேவ் பண்ணுறேன். அப்படின்னு போட்டு சேவ் பண்ணுறேன். இதை நான் ஓப்பன்லேயே வச்சுருக்கேன். ஓகேவா? பட் எதுவும் பண்ணல. டாக்குமெண்ட்டில் போகிறேன், இந்த டெஸ்ட் நோட் பேட் இருக்குல்ல, இதை வந்து என்ன பண்ணுறேன், ஷிஃப்ட் டெலீட் கொடுக்குறேன். இங்கே கேட்குது, ஆர் யூ ஷூர் வாண்ட் டு பர்மனன்ட் டெலீட், எஸ் கொடுக்குறேன். டெலீட் ஆயிடுச்சு. ஓகே. இது வந்து இதில் இருக்குது, ஒன் டிரைவில் இருக்குது. அதனால் வந்து இது அப்படியே வந்து காமிச்சிட்டு இதை வந்து டிஸ்கில் போடுறேன். டிஸ்க்கு ஆக்சுவலி ஏன் இதில் வந்து டெலீட் ஆச்சுன்னா, இது வந்து ஒன் டிரைவில் இருக்குது. இப்போ டெலீட் பண்ணாலும் திரும்ப அந்த ஃபைலை கொண்டு வந்துடும். அது ஒன் டிரைவ்னு வேற ஒரு கான்செப்ட். நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதை ஒரு டிஸ்க் என்னோட டிஸ்கில் ஓப்பன் பண்ணிவிட்டு, இது பாருங்கள், டிஸ்கில் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஃபைலை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். நாங்கள் ஷிஃப்ட் டெலீட் கொடுக்குறேன்.
நோட் பேட் ஃபைல்ன்றதுனால டிலீட் ஆகுதான்னு தெரியல. இதே நான் ஒரு வேர்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். மேபி நோட் பேட் வந்து ரொம்ப சின்ன வேர்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். வேர்ட் ஃபைல் இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு இதே கான்செப்ட் தான் வந்து அந்த ஏஎம்ஐயும் இருக்காங்க. ஏஎம்ஐ இருக்குல்ல நம்ம கிரியேட் பண்ணுறது, அதுவும் அதே தான். ஒரு ஃபைல் அட்டாச் ஆகி ஓப்பனில் இருந்துச்சுன்னா அந்த ஃபைல் வந்து டெலீட் ஆகாது. நோட் பேட் மேபி அது நோட் பேடுன்றதுனால ஓப்பன் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், இது வந்து ஒரு வேர்டு ஃபைலு, டாக்ஸ் ஃபைலு. இதை நான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். டெஸ்ட் வேர்ட் ஃபைலு. இதை போய் நான் இப்போ வந்து டெலீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ட்ரை அகைன் காட்டுதா, திஸ் ஆக்ஷன் ஓப்பனிங் அனதர் ப்ரோக்ராம். நான் டெலீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, திஸ் ஆக்ஷன் கான் பி கம்ப்ளீட்டட் பிகாஸ் த ஃபைல் இஸ் ஓப்பனிங் அனதர் ப்ரோக்ராம். ஆமாம், இந்த ஓப்பனில் இருக்கு. ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ டெலீட் பண்ணுறேன். டெலீட் ஆயிடுச்சா? இதுதான் வந்து இங்கேயும் நடக்குது. இந்த ஏஎம்ஐன்றது ஒரு ஃபைலு. இந்த ஃபைலோட இந்த ஸ்னாப்ஷாட் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்னாப்ஷாட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணீங்கன்னா இது வந்து ரிமூவ் ஆகாது. என்ன ரீசன்னா, இந்த இது ஏஎம்ஐயோட அட்டாச் ஆயிருக்குன்னு எரர் வரும். அதான் நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த ஏஎம்ஐ ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்னாப்ஷாட் ரிமூவ் பண்ணா ரிமூவ் ஆயிடும். ஓகே ஓகே ஓகேவா? ஓகே ஓகேங்க. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு வந்து